வணக்கம். நாம் முடிவெடுப்பதை பற்றி சென்ற எபிசோடில் பேசிகிட்டு இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவும் வரை நாம் ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்ருக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி காலேஜ் கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஷர்ட்டை போடுறது, எந்த பேண்ட்டை போடுறதுலேருந்து நமக்கு முடிவெடுக்கிறோம். அப்புறம் நம்ம காலேஜுக்கு போன பிறகு யார் பக்கத்தில் உட்கார்றது அப்படிங்கிறதுலேருந்து முடிவெடுக்கிறோம். இன்றைக்கி மதியம் என்ன சாப்பிட்றதுங்கிறதுலேருந்து முடிவெடுக்கிறோம். எந்த பஸ்ஸை பிடிச்சி திரும்ப வர்றதுங்கிறதுலேருந்து முடிவெடுக்கிறோம். எந்த சினிமாவுக்கு போகிறதுங்கிறத நம்ம முடிவெடுக்கிறோம். இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தோடனே எந்த பாடத்தை ஃபஸ்ட்டு படிக்கிறதுன்னு முடிவெடுக்கிறோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முடிவெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரியான முடிவை எடுக்கிற போது அந்த நாள் நறுமணமாகி விடுகிறது. தவறான முடிவை எடுக்கிற போது நாம் தோல்வியை சந்திக்கிறோம். நாம் அலெக்சாண்டர் ஒரு குதிரையை அடக்கினார் அப்படிங்கிறத பற்றி நாம் சரித்திரத்தில் படிச்சிருப்போம். அலெக்சாண்டர் ஏன் அடக்கினார், எப்படி அடக்கினார் அப்படின்னு பார்த்தா, குதிரையை எல்லாரும் அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அலெக்சாண்டருக்கு சின்ன வயசு, 14 வயசு தான். பிலிப் அந்த குதிரை யார் அடக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக மேசிடோனியாவை சேர்ந்த அந்த அரசன் பிலிப் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த குதிரை பூசஃபேலஸ் என்னன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் மிரளறதை பார்க்குறாரு அலெக்சாண்டர். அது தன்னுடைய நிழலை பார்த்த உடனே கொஞ்சம் அது பயப்படுது அப்படிங்கிறத பார்க்குறாரு. உடனே அவர் ஒரு முடிவெடுத்தார், இதை வைத்துத்தான் இந்த குதிரையை அடக்கணும்னு. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அவர் போய் அதனுடைய தலையை திருப்பி அதனுடைய நிழலை காண்பித்து அது மிரள்கிற போது மேலே எழுந்து அமர்ந்து விட்டார். அப்போ தான் மேசிடோனியா அவருடைய அந்த மன்னர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பு உனக்கு இந்த மேசிடோனியா பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். இப்போ இது ஒரு சின்ன டெசிஷன். இது மட்டும் இல்லை, அவர் போரஸோட போரிடுகிற போது கூட அந்த ரிவர் ஃபுல் ஸ்பேட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் இந்த கரையிலேருந்து இவர் அட்வான்ஸ் பண்ணி கத்துறது, அந்த கரையிலேருந்து அவர் அட்வான்ஸ் பண்ணி கத்துறது. அப்போ அவர் முடிவெடுக்கிறார், அப்ஸ்ட்ரீமுக்கு போய் கிராஸ் பண்ணி பின்னாடி வழியாக அவர் தாக்குறார். இது ஒரு முடிவு. இப்படி போர்க்களத்தில் யார் சரியான முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். எந்த ஒரு போராக இருந்தாலும் சரி, அந்த போரில் பார்த்தீங்கன்னா யார் சரியான முடிவெடுக்கிறார்கள். மிகச்சிறந்த முடிவுகளை எடுத்த நெப்போலியன் அந்த ரஷ்யாவுடனான அந்த போரில் ஏன் தோற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தவறான முடிவெடுத்தார். அவர் என்ன நினச்சார்னா, அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்கார்ச்டு எர்த் ஸ்ட்ராட்டஜியை சரியாக புரிஞ்சிக்காம அவங்க எல்லாம் வெக்கேட் பண்ணி உள்ளே போயிட்டாங்க, நம்ம எளிதில் இவங்களை காங்கர் பண்ணலான்னு உள்ளே போய் தான் அவர் தோல்வி அடைகிறார். அதனால் முடிவெடுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் சரியான முடிவை எடுக்கிறவர்கள் தான் வெற்றி பெறும். ஒரே ஒரு சின்ன முடிவெடுத்து அந்த முடிவுனால் தோற்று போய் தன்னுடைய வாழ்க்கையே இழந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பல பேர் சொல்கிறாங்க, நெப்போலியன்ட்ட நீ ரஷ்யா மேலே போரிடாத, அது ரொம்ப ஆபத்தான பிரதேசம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் நம்பலை. அதே மாதிரி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அது இந்த பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணது பார்த்துங்க, அது ஒரு தவறான முடிவு. அந்த தவறான முடிவை எடுத்த காரணத்தினால தான் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற 2 இடங்களில் அந்த அணுகுண்டை அமெரிக்கா வீசுகிற சூழல் ஏற்பட்டது. அணுகுண்டை வீசியது சரியல்ல, ஆனால் வீசுகிற சூழ்நிலை சந்திக்கு இன்றைக்கி கூட அந்த பாதிப்புகள் இருக்கின்றன. அதை பற்றி அக்கிரோ குரோசாவா ஒரு படம் எடுத்திருப்பார். அதில் அதை சந்தித்த அந்த ஒரு பெண்மணி மூதாட்டிக்கு பல நேரங்களில் மேகங்கள் இருண்டாக கூட ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காட்சி அந்த அம்மாவுடைய கண்களில் வரும். அதனால் இதெல்லாம் என்னென்னா, சரித்திரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த சரித்திரத்தில் தவறான முடிவெடுத்ததினால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றுமில்லை, ஜெயச்சந்திரன் பிருத்திவிராஜோட மோதாமல் இருவரும் சேர்ந்து போரிட்டு இருந்தால் முகமது கோரியை எளிதில் வீழ்த்தியிருக்க முடியும். முகமது கோரி தப்பித்து போகிற போது துரத்தி அவனை வீழ்த்தி இருந்தால் 1192 2வது தரைன் யுத்தம் நடந்திருக்காது. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்களை, முடிவுகளை சரியாக எடுக்காதனால் சரிவை சந்தித்த சாம்ராஜ்யங்களை பற்றி நம்மால் கூற முடியும். தனி மனிதர்களுக்கும் இது பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறணும்னா முடிவெடுப்பது மிகவும் அவசியம். அதில் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நான், ஒரு இலக்கு இருக்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. 2வது அது ரேஷனலாகவும் இருக்கணும், லாஜிக்கலாகவும் இருக்கணும். 3வது ஒரு சாய்ஸ் இருக்கணும்.
நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரே ஒரு உணவு இருந்தால் அந்த உணவை போய் சாய்ஸே கிடையாது, அதை தான் சாப்பிட்டாகணும், வேறு வழியே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ராயக்கோட்டையிலேருந்து சில டைமில் கேம்ப்லாம் போவோம். நாங்கள் போகும்போது உத்தரகல்லின்னு இடத்துக்கு போய் அந்த இடத்துல மத்தியானம் என்னென்னா ஒன்றும் இல்லை, அங்கே சாதம் இருக்கும், குழம்பு இருக்கும், அவ்வளோதான், பொரியல் கூட இருக்காது. அதுதான் உங்களுக்கு சாய்ஸ், அதை தான் நீங்கள் சாப்பிட்டாகணும், அது வேறு வழியே கிடையாது. நாங்கள் வந்து இந்த நர்மதா வேலியில் வந்து ஒரு இந்த நர்மதா சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் கட்டுறதுக்காக இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த பூர்வீக குடிகளோடு பழகுவதற்காக அங்கே போய் தங்கியிருந்தோம். அந்த டைமில் என்னென்னா அவங்க செய்கிற அந்த மக்காச்சோள ரொட்டி, அவங்க செஞ்ச அந்த டால், இதுதான் இங்கே சாப்பிட முடியும். வேறு அங்கே போய் என்ன டெசிஷன் மேக்கிங் இருக்குது, பட்னி கிடக்கிறது ஒன்று தான் டெசிஷன். இதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சாய்ஸ் தான், வேறு வழியே இல்லை. ஆனால் ஒரு பஃபேக்கு போனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது, இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா, ஒரு 6 ஸ்வீட் டிஷ் இருக்குது, இந்த ஸ்வீட் சாப்பிட்லாமா அந்த ஸ்வீட் சாப்பிட்லாமான்னு நம்ம சூஸ் பண்ண முடியுது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த பஃபேல சாப்பிட்டுட்டு வெளியே வரவங்களுக்கு திருப்தியே இருக்காது பார்த்திங்கன்னா. ஏன்னா இதுக்கு பதிலாக அதை சாப்பிட்ருக்கலாமா, அதுக்கு பதிலாக அதை சாப்பிட்ருக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை தான் வரும். டூ மெனி சாய்ஸஸ் இருந்தாலும் அது சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அதனால தான் சாத்தர் என்ன சொன்னார்னா, நாட் மேக்கிங் எ சாய்ஸ் இஸ் ஆல்சோ எ சாய்ஸ் அப்படிம்பார். அவருடைய இந்த பீயிங் அண்ட் நத்திங்னஸில் சொல்லுவார், நாட் மேக்கிங் எ சாய்ஸ் இஸ் ஆல்சோ எ சாய்ஸ். சில பேர் வருவாங்க, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னா, எது வேணால் சாப்பிட்றேங்க. சரிங்க, சர்க்கரை போடணுமா இல்லை சுகர் ஃப்ரீ போடணுமா, எதை வேணால் போடுங்க. கப்பன் சாஸில் கொடுக்கணுமா இல்லை டபரா செட்டில் சாப்பிடுங்க, எதில் வேணால் கொடுங்க. இது வந்து நாட் மேக்கிங் எ சாய்ஸ் இஸ் ஆல்சோ எ சாய்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை சூஸ் பண்ண வச்சிடுறாங்க, அது இன்னும் கிரிட்டிக்கலாக போயிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சாய்ஸ் இருக்கும், இந்த சாய்ஸ் இருக்கும்போது தான் டெசிஷன் மேக்கிங்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த சாய்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு வந்து இதுதான் கடைசி முடிவா கிடையாது, அது டைனமிக்கானது. ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் அதை சம்மந்தமான முடிவுகள் எடுத்துகிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஜினியரிங் சேர்ந்துடுறீங்களா, அதோட முடிவு அதுதான் வாழ்க்கையினுடைய உச்சபட்ச முடிவாக கிடையாது. அடுத்தது என்னென்னா, நீங்கள் படித்து முடித்த பிறகு நீங்கள் மேலே லெக்சரர் ஆக போகிறீங்களா, அகாடமிக்ஸை பர்சியூ பண்ண போகிறீங்களா, வெளிநாட்டில் போய் படிக்க போகிறீங்களா, அல்லது நீங்கள் வந்து கம்பெனிஸில் வேலைக்கு போக போகிறீங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களா, அல்லது ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறீங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆக போகிறீங்களா, இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் ஒரு முடிவு. இப்போ இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கலாமா, இதை விட அதிக சம்பளம் கொடுக்குறவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போகலாமா, அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து நாமளே ஒரு சொந்தமான கம்பெனி. ஸோ டைனமிக் அண்ட் கண்டினியூஸ். நீங்கள் வந்து முடிவெடுத்தது இறுதி முடிவை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னு யாரும் அறிவிக்கவே முடியாது. எல்லா முடிவுகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டே மாற்றத்திற்கு உட்பட்டவை தான். கண்டினியூஸாக ஒரு மனுஷன் முடிவெடுத்து கொண்டே இருக்கிறான், இதில் வேறு மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்போ நான் ஒரு முடிவெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் ஒரு முடிவெடுக்கிறேன், அந்த முடிவெடுக்கும்போது சூழல் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம போகிறோம், இங்கேருந்து நம்ம இன்றைக்கி எல்லோரும் முடிவெடுக்கிறது என்ன, ஒரு சம்மர் டைமில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த முடிவை எப்படி எடுக்கிறாங்க, அவங்களாம் முடிவெடுக்கிறாங்க, முடிவெடுக்கிறதுக்கு வெதர் தான் காரணம், அவங்களாம் முடிவெடுக்கிறாங்க. முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு வெதர் எது முடிவு எடுக்க வைக்குதுன்னா, வெயில் முடிவு எடுக்க வைக்குது. அதில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன, இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஊட்டிக்கு போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, நைனிட்டால் போகலாமா, டார்ஜிலிங் போகலாமா அப்படிங்கிறது அவங்க எடுக்கலாம், அங்கே சாய்ஸ் வருது. அப்போ இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த என்விரான்மெண்ட். கடைக்கு போகிறோம்னா ஒரு பொருளை வாங்குகிற போது கூட அந்த என்விரான்மெண்ட், அந்த சீசன், எந்த டைமில் அந்த காலத்தில் எப்படின்னாக்கா வின்டரில் வந்து ஃபேன் வந்து கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஏன்னா வின்டரில் அதிக பேர் ஃபேன் வாங்க மாட்டாங்கன்னு, ஏசி கம்மி விலையில் கொடுப்பாங்க. சம்மரில் பார்த்திங்கன்னா நிறைய விலை விற்கும். ஏன்னா என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த டெசிஷன். அப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவை நாம் வாழுகிற சூழல் தீர்மானிக்கிறது, அது ஒரு முக்கியம். அடுத்தது என்னென்னா, முடிவெடுப்பதற்கு என்ன தேவைன்னா போதிய தகவல்கள் தேவை. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தகவல்கள் தேவையோ அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி தான் முடிவெடுக்கிறாங்களா? அதுதான் இல்லை, ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு முடிவெடுக்கிறது,
யாரோ ஒருத்தர் அதுதான் இப்போ வந்து ரொம்ப பிரமாதமான கோர்ஸுன்னு சொன்னால் முடிவெடுக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் முடிவெடுக்கிறாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது இவ்வளவு சாய்ஸஸ் கிடையாது. ரொம்ப குறைவான சாய்ஸஸ், குறைவான காலேஜஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2829 கல்லூரிகள் இருக்கின்றனங்கிறாங்க. 2829 கல்லூரிகள், 56 பல்கலைக்கழகங்கள். அப்போ நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் இதில் எதை சூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம எப்படி முடிவெடுக்கிறது? எந்த காலேஜை சூஸ் பண்ணுறது? முதல்ல அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? ரெண்டாவது, அங்கே அருமையான லெக்சரர்ஸ் இருக்காங்களா? மூணாவது, அந்த காலேஜுக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்கா? நாலாவது, அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அஞ்சாவது, அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிறாங்களா? ஆறாவது, அங்கே நல்ல லைப்ரரி இருக்கா? ஏழாவது, அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பர்சியூ பண்ண முடியுமா? இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃபேக்டர்ஸை வச்சு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தானே நம்ம முடிவெடுக்கணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில கம்பெனியில் என்ன பண்ணுவான், எடுத்த உடனே ரொம்ப அருமையான ஒரு சேலரி கொடுப்பான். எடுத்த உடனே 50,000 ருபீஸ்னு. இன்னொரு கம்பெனி பார்த்திங்கன்னா 30,000 தராம்பாங்க. நிறைய பேருடைய இயல்பு என்னென்னா 50,000 கொடுக்குற கம்பெனியில் போய் சேருவாங்க. ஆனால் என்னென்னா 50,000 கொடுக்குற கம்பெனியில் 10 வருஷத்துக்கு அதே லெவலில் ஸ்டாக்னேஷன் இருக்கும். இந்த 30,000 கொடுக்குறவங்கள 3 வருஷத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டி இருந்தால் மெரிட் பேஸில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த 50,000 10 வருஷம் கழிச்சு 50,000 வாங்கிட்டு இருக்கும்போது 1,50,000 லட்சம் வாங்கிடுவாங்க. திருப்பூரில் அந்த நிட்வேர் ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேபரர்ஸாக சேர்ந்து அதுக்கப்புறம் they have become proprietors. they have learned the trade and they have become proprietors. அதனால் நம்ம என்னென்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன், எவ்வளோ நாள் கழித்து ப்ரொமோஷன், ஸ்கோப் என்ன, எந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணணும், இல்லை என்ன எக்ஸ்பர்டைஸை கற்றுக்குவோம், இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாம் சேர்த்துக்கிட்டு தான் நம்ம கேம்பஸ் இன்டர்வியூவில் முடிவெடுக்கணும். அதனால் எந்த முடிவெடுப்பதற்கு முன்னாலும் நாம் அதற்கான தகவல்களை திரட்டி கொண்டு தான் நாம் முடிவெடுக்கணும். தகவல் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடாது. சரி, ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த முடிவுக்கு யார்? நாம் தான் ரெஸ்பான்சிபிள். வேறு யாரையோ ப்ளேம் பண்ணக்கூடாது. நாம் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், நாம் தான் அதுக்கு அக்கௌண்டபிள். நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடிவை அவங்க எடுத்துட்டு வேறு யார் மேலேயாவது பழிய போடுவாங்க. அவங்க தான் என்னை தூண்டினாங்க, அதனால தான் நான் முடிவெடுத்தேன். அப்படி கிடையாது. இந்த முடிவை நாம் கான்ஷியஸாக எடுக்கணும். அந்த கான்ஷியஸாக எடுத்தால் தான் அந்த முடிவு நமக்கு பலனை தரும். நாளைக்கு இந்த முடிவுக்கு நான் பொறுப்பு, என்ன வந்தாலும் சரி அதற்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படிம்பாங்க. லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போரை நடத்துகிற அந்த அரசனோ அல்லது தளபதியோ அவங்க தான் முன்னணியில் நின்று அந்த போரை நடத்துவாங்க. அலெக்சாந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா போர்லேயும் அவர் முன்னால் நின்று போர் நடத்தினவர். அதே மாதிரி போரஸ் முன்னாடி நின்று நடத்தினவர். அவர் அலெக்சாண்டரோடு நடந்த அந்த போரில் கூட தன்னுடைய மகனை இழக்கிறார், ஆனால் முன்னாடி நின்று அந்த போரை நடத்தினார். கொப்பம் போரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சோழ மன்னர்கள் முன்னாடி நின்று அந்த போரை நடத்துகிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெப்போலியன் முன்னாடி நின்று அந்த போரை நடத்தியவர். ஹிட்லர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆணைகள் கொடுக்கல, அவர் முன்னாடி நின்று போர் நடத்துகிறவங்க தான். அதாவது டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். 1799ஆம் ஆண்டு செரிங்கப்பட்டணத்தில் திப்பு சுல்தான் போரிட்ட போது அவர் மரணமடைஞ்சு கீழே விழுந்தபோது நம்ப முடியல. ஏன்னா ஒரு சாதாரணமாக இல்லை விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. அவர் அங்கே போரிட்டு வீழ்வார்னு அவங்க எதிர்பார்க்கல. ஒரு சாதாரண சிப்பாயை போல களத்தில் நின்று போராடியவர் திப்பு சுல்தான். எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் ஏதாவது முடிவெடுத்தால் அது வருகிற சாதகங்களுக்கு மட்டுமல்ல பாதகங்களுக்கும் நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, அது இப்போ நீங்கள் கோர்ஸ் எடுத்துட்டீங்க இல்லையா, நீங்கள் கோர்ஸ் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று சேர்ந்துட்டீங்க, பிகாம் சேர்ந்துருக்கலாம், அல்லது நீங்கள் மைக்ரோபயாலஜி சேர்ந்துருக்கலாம், பயோடெக்னாலஜி சேர்ந்துருக்கலாம், அல்லது நீங்கள் ட்ரிபிள் இ சேர்ந்துருக்கலாம், ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்ந்துருக்கீங்க. இனிமேல் நீங்கள் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். உங்கள் பெற்றோர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஸ்கூலில் சொன்னாங்க, அந்த மாதிரி நாம் யார் மேலேயாவது ப்ளேமை போட, ஈட்டிங் த ப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் ஸ்டோரி உண்டு. அது என்னென்னா, ஒரு ஜென் மடாலயத்தில் சூப் தயார் பண்ணுறாங்க அந்த குக்.
அந்த குக்கு சூப் தயார் பண்ணி எல்லாருக்கும் கப்பில் ஊற்றி ஊற்றி கொடுக்குறாங்க. அதே ஜென்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு குக்கெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான வேலை கொடுப்பாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா பெருக்கிற வேலை, ஒருத்தர் பார்த்திங்கன்னா பாத்திரங்களை அலம்பி வைக்கிற வேலை, ஒருத்தர் தோட்டத்தை சுத்தப்படுத்துகிற வேலை, ஒருத்தர் துணிகளை துவைக்கிற வேலை, இந்த மாதிரி ஒருத்தர் அறைகளை க்ளீன் பண்ணுற வேலை, ஒருத்தர் சமைக்கிற வேலை, இப்படி பல்வேறு விதமான வேலைகள் கொடுப்பாங்க. அந்த வேலைகளை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த வேலைகளை கூட ஒரு தியானத்தை போல செய்வது. எல்லா பணிகளையுமே ஒரு தியானத்தை போல தியானமற்ற தியானம். நம்ம செய்கிற பணிகளையே ஒரு தியானம் போல செய்வது. த கனெக்டிங் வித் த எக்ஸிஸ்டன்ட். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய ஷூ அவரே பாலிஷ் போட்டுட்ருக்கார், அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கும்போது. இப்போ அவரை தேடி ஒருத்தர் வராரு. வந்துட்டு அவர் கேட்டார், என்ன உங்கள் ஷூவை நீங்களே பாலிஷ் போடுங்க? ஓ, நீங்கள் அடுத்தவங்க ஷூவை போடுவீங்களா அப்படின்னு கேட்டார். என் ஷூவை இன்னொருத்தர் போடுவாங்க, அது இன்னும் தப்புங்க. இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை இருத்தலோட பிணைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நான் படித்தது என்னென்னா, பில் கேட்ஸாக அவர் சாப்பிட்ட தட்டத்தெல்லாம் அவரே அலம்பி வைப்பார் அப்படின்னு படிச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம இருத்தலோடு பிணைக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி இருத்தலோடு பிணைக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்வது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் சேர்ந்துட்டேன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பு. சாதகங்களுக்கு மட்டுமல்ல, பாதகங்களுக்கும் நாம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்னென்னா முடிவெடுப்பாங்க. இந்த முடிவெடுத்துட்டு அதனுடைய பொறுப்புகளை யார் தலையிலையோ சுமத்துவாங்க. நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய டேபிளில் த பக் ஸ்டாப்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொறுப்பை தட்டி கழிக்கிறது தான் நம்மளுடைய இது. ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனே ஒரு உத்தரவு எழுத்துட்டு மேலே அனுப்பிச்சிட்டா இன்னும் வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பொறுப்புகள் எடுத்துக்கணும். சிலதை நாம் எடுத்துக்கணும், நாம் அதை சமாளிப்போம், நாம் பார்த்துக்கொள்வோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம். அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இருந்தால் தான் முடிவெடுப்பது சாத்தியமாக இருக்கும். அதனால் ஒன்று என்னென்னா, நாம் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வைந்தால் நான் தான் அதற்கு பொறுப்பு அப்படின்னு. அப்போ அந்த அந்த இதில் என்ன பண்ணுறாங்க, அந்த சமையல் கூடத்தில் அந்த மாங்க் சமைச்சு எல்லாருக்கும் சூப்பை ஊற்றி ஊற்றி கொடுக்குறாரு. ஒரு மாங்க் எடுத்து பார்த்தா அதில் ஒரு பாம்பனுடைய தலை கிடக்குது, ஒரு பச்சை பாம்பனுடைய தலை. இதை பார்த்த உடனே அந்த மாங்க் என்ன பண்ணுறாரு, சமையல் பண்ணார், அந்த மாங்கை கூப்பிட்றாரு, வாங்க இதில் பாருங்கள் ஒரு பாம்பு தலை கிடக்குது அப்படின்னு காமிக்கிறாரு. நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம், பாம்பு தலை விழுந்துருச்சு, சாரி அப்படி தானே சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார், அதாவது அவர் புடலங்காயை வெட்டிக்கிட்டே இருந்திருக்காரு, அதில் ஒரு க்ரீன் வைன் ஸ்னேக் இருந்திருக்குது, அது தலையை வெட்டிட்டார், அவ்வளோதான், அந்த தலை இதில் வந்துருச்சு. என்ன பண்ணார் அவர், இல்லை ரெண்டு விஷயம். ஒன்று பாய்சனஸ் ஸ்னேக் வேறு, வெனாமஸ் ஸ்னேக் வேறு. வெனாமஸ் ஸ்னேக்குங்கிறது கடித்தா விஷம் ஏறுறது, பாய்சனஸ் ஸ்னேக்குங்கிறது சாப்பிட்டா விஷம் ஏறுறது. 99% ஆஃப் த ஸ்னேக்ஸ் வெனாமஸ் ஸ்னேக்ஸ், தே ஆர் நாட் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். ஆனால் பாம்பை சில பேர் சாப்பிட்றாங்கன்னா அது அதில் பாய்சன் இல்லாததுனால தான் சாப்பிட்றாங்க. இந்த குக்கை கூப்பிட்டு பாருங்கள், ஒரு பாம்பு தலை இருக்குன்னொன்னே அவர் என்ன பண்ணாராம், அதை எடுத்து அவர் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் ஜென் கதை. அதுக்கு பேர் என்னென்னா ஈட்டிங் த ப்ளேம். இது என்ன சொல்லுதுன்னா, நாம் செய்ததற்கு நாம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. அடுத்தது 9வது என்னென்னா, எல்லா முடிவுகள்லேயுமே சில நிச்சயமின்மைகள் இருக்கும், ரிஸ்க் இருக்கும், அன்சர்டன்ட் இருக்கும். எல்லா நேரங்கள்லேயுமே நாம் பாதுகாப்பான முடிவு எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலையே பாதுகாப்பான முடிவை எடுப்பாங்க. அவங்களால பெரிய அளவில் வரவே முடியாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபரை பார்த்தேன். பெரிய பணக்காரராக அவங்க மூதாதையர்கள் இருந்தாங்க. ஆனால் அதே பொருளாதார நிலைமையில் அதே பேலன்ஸ் ஷீட்டை இவர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாரு. காரணம் என்னென்னா, எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை. ஒரு துறவிக்கிட்ட ஒருத்தர் போயிருக்காரு, போயிட்டு வணக்கம் சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள் என்ன சமாச்சாரம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை பார்க்க வந்தேன். சரி, சந்தோஷம். ஏதாவது உனக்கு வருத்தமா, நீ ஏதாவது தவறு ஏதாவது பண்ணிட்டியா, அதுக்காக நீ குற்ற உணர்வுனால என்னை பார்க்க வந்திருக்கியான்னு. இல்லைங்க, நான் எந்த தவறுமே பண்ணதில்லை அப்படின்னு. எந்த தவறுமே வாழ்க்கையில் பண்ணதே இல்லையா அப்படின்னுக்காரு.
நான் எதுவுமே பண்ணதே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க தவறு பண்ண முடியும் அப்படி. சில நேரங்களில் என்னென்னா அதுக்கு அந்த துறவி சொன்னார், அதுக்கு ஏதாவது பண்ணியாவது தப்பு பண்ணியிருக்கலாமேயா, நீ எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு நீ ஏதாவது. சில பேர் என்னென்னா எதுலேயுமே முடிவு எடுக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் ஸ்பீக்கர் போடுவாங்க, அவங்களே ஃபைல் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏதாவது ஒரு 4 கொரியை போட்டு ரைஸ் பண்ணிட்டு, அப்பா இந்த ஃபைல் இப்போதைக்கு வராது, அப்படியே ஆஃபீஸில் கொரியை கேட்டுக்கிட்டு அல்லது ஏதாவது ஸ்பீக்குன்னு போட்டுட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நடக்காத எத்தனை பேர் இது வரைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு கட்டணும் அப்படின்னு ஒரு ஃபைல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று சைக்கிள் ஸ்டாண்ட் கட்டணும்னு முடிவெடு, சைக்கிள் ஸ்டாண்ட் கட்டக்கூடாதுன்னு முடிவெடு. முதல்ல எடுப்பாங்க என்னென்னா எத்தனை பேர் சைக்கிளில் வருகிறார்கள்னு ஒரு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிட வேண்டியது. இந்த ஷாரு ரங்கநேக்கர் தான் எழுதியிருப்பார், இந்த ஒண்டர்லேண்ட் ஆஃப் இந்தியன் மேனேஜர்ஸில் எப்படி முடிவெடுக்கிறத வந்து தாமதப்படுத்துகிறாங்க. முதல்ல எத்தனை பேர் சைக்கிள் வச்சுருக்காங்கன்னு ஒரு கொரி கேட்டு அனுப்புறது. அது வரும், எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு யார் சைக்கிள் வாங்குறீங்க எல்லாத்தையும் கேட்டு அனுப்பிச்சோன்னே ஒன்று அடுத்த கேள்வி, இதில் எத்தனை பேர் சைக்கிள்லேயே வராங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு அனுப்புறது. அடுத்த கேள்வி, அது போயிட்டு வந்தவுடனே இதில் எத்தனை பேர் வந்து இது இந்த நம்மக்கிட்ட இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டினுடைய மொத்த ஏரியா எவ்வளவு அப்படின்னு ஒன்று கேட்குறது. இப்படி ஒரு 10-15 கேள்விகள் கேட்டு அடுத்தது இது வந்தவுடனே எத்தனை பேர் ஸ்கூட்டரில் வராங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறது, காரில் வராங்கன்னு இப்படியே தாமதம் பண்ணி அந்த போஸ்ட்டை விட்டு அவர் போயிடுவார். இதுதான் இந்த டெசிஷன் மேக்கிங்கை டிலே பண்ணுறது. எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அன்சர்டனிட்டி. எல்லாத்துலேயுமே நம்ம வெற்றி பெற முடியுமா? அப்போ அந்த தொழிலதிபர் ஏன் வந்து முன்னேறலை அப்படின்னு பார்த்தா, அவர் பாதுகாப்பாகவே ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு முறை நாம் அந்த வேர்ல்டு கப் விளையாடும் போது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பரிதாபமான தோல்வியை சந்திச்சுது. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸில் என்னென்னா டிஃபென்ஸாக விளையாடுறவங்க தான், முன்னாடி போய் அடித்து ஆட மாட்டாங்க, போய் டிஃபென்ஸாக அடித்து விடுவாங்க. ஆனால் வேர்ல்டு கப்பில் எப்படின்னா லிமிட்டட் ஓவர்ஸு, அந்த 50 ஓவரில் யார் அதிக ரன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு முறை இந்தியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடியல. 1983 கபில் தேவ் வந்து வேர்ல்டு கப்பு அந்த இதுக்கு போகும்போது ஜிம்பாப்வேயோட விளையாண்ட அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 175 நாட் அவுட், இந்தியா தோற்று போயிடும்னு நினைக்கும் போது அந்த 175 நாட் அவுட்டால் தான் இந்தியா வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து ஜெயிச்சு செமிஃபைனல்ஸுக்கு போகுது. செமிஃபைனல்ஸில் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட விளையாடுறோம். அந்த இங்கிலாண்டோட விளையாடும்போது இந்தியா சிறப்பாக விளையாடி செமிஃபைனல்ஸையும் ஜெயிச்சது. வெஸ்ட் இண்டீஸோடு மோதினாங்க. அது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸோடு யாரும் மோதவே முடியாது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கிளைவ் லாய்டு, விவின் ரிச்சர்ட்ஸ் இவங்களாம் இருக்கிறாங்க. விவின் ரிச்சர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாலும் 4-5 4-6ன்னு அடிக்கிற ஆள், அப்பேற்பட்ட பிளேயர்ஸ். இந்தியா விளையாடும்போது இந்தியா ஜெயித்ததுக்கு என்ன காரணம்னா, நாம் அப்போ தான் அடித்து ஆட ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நம்ம டிஃபென்ஸாக விளையாடினதுலேருந்து. அப்போ ஒரு ரிஸ்க்கு, அடித்து ஆடுறதுல என்ன ரிஸ்க்குனா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஃபென்சிவாக விளையாண்டோம்னா அவுட் ஆக மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அந்த ரிஸ்க்கை எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் நாம் அந்த ரிஸ்க்கை எடுத்துகிறோம். அடுத்தது இந்த டெசிஷன் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது, அது ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் சார்பாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு குழுவினுடைய நடவடிக்கைகளையே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் எடுக்கிற முடிவு நமக்கு மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணோம், ஒரு ஊரையே அஃபெக்ட் பண்ணோம். அதனால தான் மகாபாரதத்தில் விதுர நீதியில் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு குடும்பத்திற்காக ஒருவனை இழக்கலாம், ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை இழக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஒரு ஊரினுடைய நலனையே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கால்வாயை தூர் வாரணும்னா ஊரினுடைய நலனை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால் டெசிஷன் மேக்கிங்கிறது ஒரு டைனமிக் ப்ராசஸ். நம்முடைய வாழ்க்கையில் எந்த முடிவெடுத்தாலும் ஒரு இலக்கை மையமாக வைத்துக்கொண்டு நாம் தேவையான தகவல்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு நியாயமாகவும் அதை பகுத்தறிவுக்கு உட்பட்டதாகவும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதில் உள்ள சாதக பாதகங்களை நாம் சரியாக கணக்கிட வேண்டும். அதற்கு நாம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் நம்முடைய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். நாம் வாழ்க்கை திறனில் மேம்பட முடியும். நன்றி, வணக்கம்.